அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் அமிர்த பிந்து உபநிஷதம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிலே கடந்த வகுப்புகள் மூலம் 11 ஸ்லோகங்களை பார்த்து முடித்தோம். இப்ப அந்த 11வது ஸ்லோகத்துல அவஸ்தாத்ரய சாட்சி, அதாவது நம்முடைய விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை ஆகிய 3 நிலைகளுக்கும் அப்பாற்பட்டு ஆன்மா சாட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது என்ற புரிதலுக்கு வந்தோம். இப்ப மேலும் இந்த 12வது ஸ்லோகத்துல இந்த ரிஷி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம். ஏக ஏவ ஹி பூதாத்மா பூதே பூதே வியவஸ்திதஹ ஏகதா பகுதா சைவ திருஷ்யதே ஜலச்சந்திரவத். ஏக ஏவகி பூதாத்மா, எல்லா உயிர்களிலும் இருக்கின்ற ஆத்மா ஒன்றே ஒன்றுதான். அதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். ஏன்னா இப்ப நம்முடைய பாடத்திட்டத்துக்கும் மற்றவருடைய பாடத்திட்டத்துக்கும் முரண்பாடு இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே இருமைகள் தானே, டுவாலிட்டி. ஆனா இந்த அத்வைதம் எப்பயுமே ஒருமைத்தன்மையை மட்டும் பேசும். அப்ப இங்க இருமைகள் அற்றதுதான் இங்க நம்முடைய பாடத்திட்டங்கள். அதனால இந்த ரிஷிகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இருப்பது ஒன்றே, அது இறைவன் மட்டுமே, அவர்தான் பரமாத்மா அப்படின்னு நம்முடைய வேதம் சொல்லுது. சனாதன தர்மத்தினுடைய சாஸ்திரம் இதைத்தான் கொடுக்கிறது, முடிந்த முடிவாகவும் இதைத்தான் சொல்கிறது. ஆனால் இடையில் வந்த மற்ற சமயங்களும் மதங்களும் அதை பிரித்து கொண்டதனால் வந்த பிரச்சனை தான் இங்க நிறைய ஆத்மாக்கள் இருப்பதாக கற்பிக்கப்பட்டது. அப்ப அதுல நாம தெளிவா இருக்கணும். அப்ப ஏக ஏவ ஹி பூதாத்மா, எல்லா உயிர்களிலும் இருக்கின்ற ஆத்மா ஒன்றே ஒன்றுதான். பூதே பூதே வியவஸ்திதஹா, ஒவ்வொரு உயிர்களிடத்திலும் உள்ள ஆத்மா ஏகதா பகுதாச்ச ஏவ, ஒன்றாக இருப்பது பலவாக இருப்பது போல தோன்றுகின்றது. அது எப்படி? திருஷ்யதே ஜலச்சந்திரவத், பார்ப்பதற்கு வானத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு சந்திரன் கீழே தெரிகின்ற நீர்நிலைகளிலே எப்படி பல சந்திரர்கள் இருப்பதாக காணப்படுகிறதோ, அதுபோல ஒரே ஒரு ஆன்மா, பரமான்மா, இங்கு பல்வேறு உடல்களாகிய உபாதிகளை பொறுத்து பல ஆன்மாக்கள் இருப்பதாக காணப்படுகிறது. அவ்வளவுதான். ஏன்னா இப்ப இதுக்கு ஓமானம் இந்த ஜலச்சந்திரவத் அப்படிங்கிறாரு. ஜலச்சந்திரவத் அப்படின்னா நீரில் தெரியக்கூடிய நிலவு. அப்ப அந்த நீரில் தெரியக்கூடிய நிலவு எப்படி பலவாறாக தெரிகிறது? இப்ப வானத்துல ஒரே ஒரு நிலவு மட்டும்தான் இருக்குது. ஆனா என்ன நடக்குது? கீழே ஆற்றுல ஒரு நிலவு தெரியுது, குளத்துல ஒரு நிலவு தெரியுது, ஏரியில ஒரு நிலவு தெரியுது, வீட்டுல ஒரு குடம் தண்ணி வச்சிருந்தோம்னா அந்த குடத்து தண்ணியிலேயே நிலவு தெரியுது. அப்ப வானத்துல இருக்கிற நிலவு ஒவ்வொரு தண்ணியிலும் தெரியுது, பிரதிபிம்பிக்குது. அப்படிங்கிறதுனால இப்ப நம்ம கீழே பல நிலவுகளை பார்க்கிறோம். அப்ப பல நிலவுகளை பார்த்து விட்டு பூமியில இருக்கக்கூடிய அத்தனை நிலவுகளையும் பார்த்து விட்டு வானத்திலே நிறைய நிலவுகள் இருக்கின்றது என்று சொல்ல முடியுமா? அது முடியாது. ஏன்னா நமக்கு புரியுது, வானத்துல ஒரே ஒரு நிலவு தான் இருக்குது. அது கீழே பிரதிபிம்பிக்கக்கூடிய நீர்நிலைகளை பொறுத்து பல நிலவுகள் இருப்பதாக பிரதிபிம்பிக்கின்றது அப்படிங்கிற தெளிவு நம்ம இடத்திலே இருக்கின்றது. அதுபோல அந்த ஆத்மா, ஒவ்வொருவருக்குள்ளும் பல ஆத்மாக்கள் உள்ளன என்ற குழப்பத்திற்கு முக்கியமான காரணம் மனிதனிடம் இருக்கும் அகங்கார உணர்வுதான். இந்த குழப்பம் பிரதிபிம்பவாத ஒப்புமையை பயன்படுத்துவதன் மூலம் அகற்றப்படுகிறது. அதாவது இப்போ வேத சாஸ்திரம் அதை எப்படி அகற்றுவதற்கான முயற்சி எடுக்குது அப்படின்னா, பிரதிபிம்பவாதம் அப்படின்னு பேர் அதுக்கு. அதாவது அந்த காலத்துல ரிஷிகள் எல்லாம் ஒரு விஷயத்தை எடுத்து மக்களிடத்துல நிரூபிக்கணும்னா அதை வாதங்கள் மூலமாகத்தான் நிரூபிப்பார்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் வாதம் புரிவார்கள். யாருடைய வாதத்தினுடைய உண்மைத்தன்மை மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அப்பொழுது அது முடிந்த முடிவாக பார்க்கப்படும். அதற்கான சரியான தீர்வையும் காரணங்களையும்
விளக்கங்களையும் சபையில் கொடுக்க வேண்டும். அப்ப சபையோர்கள் அதை ஏற்றுக்கொண்டு நடுநிலையாளர்களாக ஒருத்தர் இருந்து தீர்ப்பு சொல்லி அப்பொழுதுதான் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படியெல்லாம் அந்த காலத்துல அப்படித்தான். அப்ப அந்த மாதிரிதான் ஆதிசங்கரர் கூட தன்னுடைய அத்வைத சித்தாந்தத்தை நிலைநாட்டுவதற்காக பல இடங்களை பயணம் பண்ணி போய் சொல்லும் போது அவருடைய சிஷ்யர்கள ஒருத்தர் வேற இதுல இருந்தாரு. அவர் மீண்டும் அதை ஏற்றுக்கொண்டு அத்வைத சித்தாந்தத்துக்குள்ள வந்துட்டார் இல்லையா? அந்த மாதிரி அது ஒரு கதை இருக்கு. ஆதிசங்கருடைய வரலாற்றுல அந்த கதை இருக்கிறது. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் வாதம் பண்ணுவாங்க. போய் சமுதாயத்துல வாதம் பண்ணி அங்க அதை நிலைநாட்ட வேண்டும். அந்த அடிப்படையில இங்க பிரதிபிம்பவாத ஒப்புமையை பயன்படுத்தி, பிரதிபிம்பம்னா நமக்கு சூரியன் சந்திரன் எல்லாம் மேல இருக்குதுல, அது பூமியில எப்படி பலவாறாக பிரதிபிம்பிக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டும் போது அதனுடைய விவாதத்தின் வாயிலாக அந்த அறியாமையை நீக்குவதற்கான முயற்சியை மேற்கொள்ளப்படுகிறது. அப்ப அந்த மாதிரி தான் இங்க வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலவு இங்கு பூமியிலே தெரிகின்ற நீர்நிலைகளை பொறுத்து பல நிலவுகள் இருப்பதாக காணப்படுவதை இங்கு உபமானமாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இது ஜீவாத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் உள்ள வித்தியாசத்தை விளக்குவதற்கு வேதங்களில் பயன்படுத்தப்படும் பொதுவான உதாரணமாகவும் பார்க்கப்படுகிறது. அப்ப இங்க பிரதிபிம்ப மாதிரி அப்படின்னு இதுக்கு பேரு. பிரதிபிம்ப மாதிரியை வைத்துக் கொண்டுதான் இங்க விளக்கம் கொடுக்கப்படுகிறது. அதாவது மூலத்திலிருந்து நேரடியாக வரும் ஒளிக்கற்றை, அதாவது சந்திரன் இந்த விஷயத்தில் எடுத்துக்கிறோம், ஆத்மாவை குறிக்கிறது. பிரதிபலிப்பு ஊடகம் என்பது ஒவ்வொரு நபரின் உபாதிகளையும் குறிக்கிறது. இங்க உபாதி அப்படின்னா உடல், அதாவது ஒவ்வொருத்தருடைய உடல், மனம் மற்றும் புத்தி ஆகியவைகளை தான் நம்ம உபாதின்னு சொல்றோம். அப்ப இந்த உபாதிங்கிறது நமக்கு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் தனித்தனியான உடல் இருக்கிறது. ஒவ்வொருவரிடத்திலும் தனித்தனியான மனம் இருக்கிறது. அதே மாதிரி நம்முடைய புரிதல் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வேறுபட்டு காணப்படுகிறது. இப்ப நான் புரிந்து கொண்ட மாதிரி நீங்க புரிந்து கொள்ள முடியாது, நீங்கள் புரிந்து கொண்டது போல மற்றொருவர் புரிந்து வைத்திருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அப்ப என்ன விஷயம்? ஒவ்வொருத்தருடைய புத்தி சக்தியும் மாறுபட்டுத்தான் காணப்படுகிறது. ஒவ்வொருவருடைய மனோநிலையும் மாறுபட்டுத்தான் காணப்படுகிறது. ஒவ்வொரு உடலும் மாறுபட்டுத்தான் காணப்படுகிறது. ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்கிறது இல்லை. அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவரவர்களுடைய எண்ணங்களும் புத்தி ஆற்றலும் உடலும் மாறி மாறித்தான் இருக்கும் அப்படிங்கிறது இங்க சுட்டி காட்டுது. அந்த அடிப்படையில இங்க பிரதிபலித்த பிம்பம் ஜீவன் அல்லது தனிப்பட்ட ஆத்மா என்பதாக கருதப்படுகிறது. அவ்வளவுதான் விஷயம். அதாவது இங்க என்ன நம்ம புரிந்து கொள்ளணும்னா, வானத்தில் இருக்கக்கூடிய ஒரே நிலவு கீழே எப்படி நீர்நிலையை பொறுத்து பல நிலவுகள் இருப்பதாக காட்சி அளிக்கிறதோ, அது போல ஒரே ஒரு பரமான்மா இங்கு பல்வேறு உடல்களின் காரணமாக பல ஆன்மாக்களாக பிரிந்திருப்பது போல நம் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஏன்னா நமக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக அப்படி சொல்லும் போது நம்ம அதை வேற மாதிரி புரிந்து கொண்டு வேற மாதிரி போயிட்டோம். அதுதான் இங்க பிரச்சனை. அப்போ ஒரே ஒரு சந்திரன் பல நீர்ப்பரப்புகளில், அதாவது உபாதி அல்லது உயிரினங்களில் பிரதிபலித்த பிம்பங்களாக பலவாறாக தோன்றும். பிரதிபலிக்கின்ற பிம்பங்கள் பிரதிபலிக்கும் உபாதியின் தெளிவு மற்றும் அமைதியை பொறுத்து தரத்திலும் மாறுபடும். அது எப்படி அப்படின்னா, இப்ப வானத்தில் தெரியக்கூடிய ஒரு நிலவு இருக்கு. அந்த நிலவு கீழே இருக்கக்கூடிய நீர்நிலையில பார்க்கும்போது ஒவ்வொரு நீர்நிலையை பொறுத்து பல நிலவுகள் இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு நீர்நிலையிலும் நீர்நிலைகளுடைய தன்மையை பொறுத்தும் நிலவு மாறுபட்டு காணப்படும். அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அலைப்பாய்கின்ற நீர்ல பாத்தீங்கன்னா சந்திரன் அப்படியே அலைந்து கொண்டிருக்கும். சந்திரன் அப்படியே ஸ்டேபிளா நிக்காது, நிலையாக நிற்காம ஒரு மாதிரி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். தண்ணி அலையறதுனால அங்க சந்திரனும் அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி கலங்கிய நீர்ல பாத்தீங்கன்னா அங்க சந்திரன் சரியாகவே தெரியாது. அப்ப என்ன காரணம்? இங்க கீழே இருக்கக்கூடிய உபாதி தானே பிரச்சனை. சந்திரன் மேல என்னமோ ஒரே ஒரு சந்திரன் தான் இருக்குது. அது தூய வெண்மையாக அந்த சூரியனுடைய சுயம் பிரகாச ஒளியை வாங்கி கொண்டு அப்படியே முழு நிலவாக வானத்திலே காட்சிப்படுது. அந்த முழு நிலவை நான் கீழே இருக்கிற பூமியில் இருக்கக்கூடிய நீர்நிலையில பார்க்கும்போது ஒவ்வொரு நீர்நிலையினுடைய நீர் பரப்பிலே விதவிதமான சந்திரன்களாக காணப்பட்டாலும் கூட அந்த சந்திரனுடைய தன்மையும் நீர்நிலைகளை பொறுத்து மாறுபட்டு காணப்படுகிறது. கலங்கிய நீரிலே சரியாக சந்திரன் தெரிவதில்லை. அலைப்பாய்கின்ற நீரிலே சந்திரன் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கின்றது. இது மாதிரி பல வித்தியாசத்தோடு சந்திரன்கள் விதவிதமாக காணப்படுவது போல ஒரே ஒரு ஆன்மா இருக்கிறது, பரமான்மா மட்டும் இருக்கிறது. அது பிரதிபிம்பிக்கின்ற உபாதியாகிய உடல்களை பொறுத்து நம்மிடத்திலே ஒவ்வொருத்தருடையும் ஒவ்வொரு விதமான உடல்கள் இருக்கிறது.
அந்த உடலுடைய உபாதிங்கிறது எந்த அடிப்படையில விரிவடைந்திருக்கிறதுன்னா மனம் சார்ந்துதானே விரிவடைந்திருக்கிறது. அப்ப அதனால பார்க்கும்போது ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களும் ஏற்றி வைக்கப்பட்ட தாக்கங்களும் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றது போல நம்ம ஒவ்வொருத்தரும் மாறி மாறி செயல்படுகின்றோம். அப்பதான் நம்ம ஆன்மா இந்த மாதிரி பலவிதமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாதோ அதைத்தான் நீங்க ஓமானமாக காட்டுது. ஆன்மாவில் எந்த மாற்றமும் கிடையாது. அது தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் பரமானந்தமாய் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அது பிரதிபிம்பிக்கின்ற உபாதியை பொறுத்து ஒவ்வொருவருடைய உடலையும் மனதையும் சார்ந்து பலவாறாக காணப்படுகின்றது என்பதுதான் இங்க பிரதிபிம்ப மாதிரி, அதாவது பிரதிபிம்ப வாதம் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்போ அமைதியான நீர்ப்பரப்பில் கிட்டத்தட்ட அந்த நிலவு முழுமையாக பிரதிபிம்பிக்கிறது. நீர்ல எந்த ஒரு அசைவும் இல்லை. அசைவில்லாம அப்படியே தேங்கி நிக்கிற நீர்ல, களங்கம் இல்லாத நல்ல தெளிந்த நீர்ல அந்த முழு நிலவு பார்ப்பதற்கு அப்படியே பிரகாசமா தெரியுது. எந்த அசைவும் இல்லை. அது மாதிரி இங்க நம்மிடத்திலே, மனிதர்களிடத்திலே 3 குணாதிசயங்கள் இருக்கிறது. ராஜசம், தாமசம், சத்துவம் என்ற 3 குணங்கள். அதிலே ராஜச தாமச உபாதிகளில் அதே ஆன்மா தவறாக உணரப்படுகிறது. அதைதான் நம்ம இங்க புரிந்துக்கணும். அதாவது ஆன்மா ஏன் மாறி மாறி ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரி தெரியுது, அப்புறம் வேற வேற மாதிரி குணாதிசயங்கள் இருப்பது போல காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தா, அவரவர்களுடைய எண்ணங்கள் நம்முடைய குணாதிசயங்கள் எப்படி ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றதோ அதன் அடிப்படையில் நான் எந்த குணத்தில் இருக்கிறேன், ராஜச குணத்தில் இருக்கிறேனா, தாமச குணத்தில் இருக்கிறேனா, அல்லது சத்துவ குணத்தில் இருக்கிறேனா அப்படிங்கிறத பொறுத்துதான் ஆன்மா பிரகாசிப்பதும் மாறுபட்டு காணப்படும். அதையும் நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சாத்வீக உபாதிகளில் ஆத்மா மிக நன்றாக பிரதிபலிக்கின்றது. அந்த நிலையில் மட்டும்தான் நாம் பரமானந்தத்தை அனுபவிக்க முடியும். அதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்ம இடத்துல இருக்கக்கூடிய குணாதிசயங்களை சிறிது விசாரம் பண்ணி பார்க்கணும். நான் எந்த குணத்துல இருக்கிறேன், நான் என்ன மாதிரி செயல் செய்து கொண்டிருக்கின்றேன், இப்ப நான் என்ன குணத்துக்கு மேலோங்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்துவமாக தன்னைத்தானே விசாரித்து தான் அங்க தீர்வு காண முடியுமே தவிர, இதற்கு வேறொருத்தர் உங்களுடைய குணாதிசயங்களை எப்படி மாற்ற முடியும்? அது நடக்காது. ஏன்னா நம்ம மனதுல என்னென்ன பிரச்சனைகளை ஏற்றி வச்சுட்டு இருக்கிறோம், எப்படி எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த மாதிரி இந்த உலகத்தை அணுகிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நம்முடைய தனித்துவமான மனம் சார்ந்த விஷயமாக பார்க்கப்படுவதனால நாம் தான் இந்த இடத்துல விழித்துக் கொண்டு நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய மனோநிலை எப்படி இருக்கிறது, நம்ம ஏதாவது அலைப்பாய்ந்து கொண்டே இருக்குதா மனசு, அதை செய்யணும் இதை செய்யணும், நான் அப்படி பண்ண போறேன் இப்படி பண்ண போறேன்னு துடிக்குது அப்படின்னா அது ராஜச குணத்துல இருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்ல எனக்கு எதையுமே செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, சும்மா படுத்துக்கிட்டு இருந்தா போதும், எனக்கு எதுலையுமே ஆர்வம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா தாமச குணத்துல இருக்குதுன்னு அர்த்தம். அதுவே இப்ப இது மாதிரி வேதாந்த பாடங்களை கேட்பதற்கும் கேட்ட விஷயங்களை அனலைஸ் பண்ணி உள்ள விசாரம் பண்ணி பார்த்து அடுத்தடுத்து இன்னும் என்ன ஒரு புரிதலுக்கு நம்ம வரணும், நம்ம எதற்காக இந்த பிறவி எடுத்து வந்திருக்கிறோம், இந்த பிறவியினுடைய நோக்கம் என்ன, அப்ப இந்த மனித பிறவி மற்ற பிறவிகளிலிருந்து மாறுபட்டு காணப்படுவதற்கு காரணம் என்ன, அந்த படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலே ஏன் ஒரு அறிவு தாவரத்திலிருந்து 6 அறிவு படைத்த மனிதன் வரைக்கும் பல்வேறு அறிவு பரிமாணத்திலே பிரகாசிப்பதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் உள்ள ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அந்த ஆராய்ச்சியின் விளைவாக தன்னுடைய உண்மை தன்மையை உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த உத்வேகமும் அந்த விவேகமும் மேலோங்கி இருக்கின்ற சாதகன் யாரோ அவன் சத்துவ குணத்தில் இருக்கின்றான் என்பதற்கு அடையாளம். அப்ப இங்க சத்துவ குணம் அப்படிங்கிறது ஒரு விழிப்பு நிலை உணர்வு தான் பார்க்கணுமே தவிர அதை ராஜச குணத்தோடையோ தாமச குணத்தோடையோ ஒப்பிட முடியாது. ஆனா ராஜச குணமும் தாமச குணமும் என்ன பண்ணும்னா இந்த ஆன்ம ஞானத்தையோ தன்னைத்தான் அறிவதற்கோ முன் வராது. ஆனா உலக விவகாரங்களுக்குள்ள ஆர்வமா ஈடுபடும். அதை செய்ய போறேன் இதை செய்ய போறேன் அதை பண்ண போறேன்ட்டு எதையாவது ஒன்று இழுத்து போட்டுக்கிட்டு புற விஷயங்களிலேயே நாட்டம் காட்டுவதாகத்தான் இந்த ராஜச குணம் இருக்கும். ஆனா இந்த ராஜச குணம் தாமச குணம் இந்த சத்துவ குணம் என்ற 3 குணாதிசயங்களும் நம் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்கும், ஞானியின் இடத்திலும் இருக்கும். அதாவது இப்ப ஞானி சத்துவ குணத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னா அவர் தாமச குணத்துக்கு வரவே மாட்டாரா அல்லது ராஜச குணத்துக்கு வரவே மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தா வருவார். எப்ப வருவார்னா தாமச குணத்துக்கு இரவு நேரத்துல தூங்கும் போது வந்துடுவார். ஏன்னா தூங்கும் போது தாமச குணத்துக்கு வந்தா தான் அந்த ஞானிக்கு தூக்கம் வரும். அப்ப நல்லா தூங்கிடுவார். ஏன்னா அவருக்கு எந்த ஒரு இதுவும் தேவையில்லை அப்படின்ட்டு நல்லா அமைதியா தூங்குவார். அப்புறம் ராஜச குணத்துக்கு வந்தா தான் உலக விவகாரங்கள்ல அவருக்கு தேவையான காரியங்களுக்குள்ள ஈடுபட முடியும். இப்ப அவர் சாப்பிடணும், ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட பேசணும்,
அப்புறம் இந்த மாதிரி பாடத்திட்டங்களை படிச்சு 4 பேர் சொல்லணும் அப்படிலாம் நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ராஜச குணத்துக்குள்ள வந்தாதான் செயலாற்ற முடியும். அப்ப அந்த செயல் ஆற்றுவது இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள அவங்க வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா அவர்கள் என்ன புரிதல் இருப்பாங்கன்னா, அந்த செயலில் செயலற்ற தன்மையில் இருப்பார்கள். காரணம் என்ன? அவங்க செயல் செய்து கொண்டே அது எப்படிங்க செயலற்ற தன்மையில் இருக்க முடியும்? அவர்கள் தான் விவகாரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா? அப்படி இருக்கிறவர்களை போய் எப்படி செயலற்ற தன்மை என்று சொல்கிறீர்கள் அப்படின்னு கேட்டா, இதுக்கு சாஸ்திரம் தான் ஏற்கனவே விளக்கம் குடுத்துருச்சு. என்ன குடுத்தது? கர்மா, கர்ம யோகம் அப்படின்னு 2 டாபிக் பத்தி ஏற்கனவே பகவத்கீதை பேசியிருக்கு. பகவத்கீதையினுடைய சாராம்சம் அது. அத நம்ம ஏற்கனவே படிச்சிருந்தா புரியும். இப்ப கர்மா என்றால் செயல் செய்பவன் அர்த்தம். கர்ம யோகி என்றால் செயலில் செயலற்றவன் அர்த்தம். என்ன வித்தியாசம் 2க்கும் அப்படின்னா, இப்போ அஞ்ஞானி இருக்கிறான் இல்லையா? ரஜோ குணத்திலும் தமோ குணத்திலும் வேலை செய்து கொண்டிருக்கின்ற சராசரி மனிதன் அஞ்ஞானி, இந்த செயலை நான் செய்கின்றேன் அப்படிங்கிற அகங்காரத்துல அந்த காரியத்தை செய்வான். ஏன்னா அவனுக்கு ஈகோ இருக்கு, அகங்காரம் அவன்கிட்ட இருக்குது. அதனால இந்த செயல் என்னுடையது, இது நான் நின்னு செஞ்சாதான் இது நடக்கும், இது என் மூலமா தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஒரு முந்திரி கொட்டை மாதிரி அவனே எல்லாம் செய்வதாக ஒரு பாவனையை உருவாக்கி கொண்டு இந்த உலக விவகாரங்களிலே வியாவகாரிக சத்தியத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அஞ்ஞானியினுடைய காரியங்களுக்கு எல்லாமே செயல் விளைவுகள் இருக்கின்றது. அந்த பின் விளைவுகளை அவன் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அவன் செய்யக்கூடிய செயல்கள் நன்மையோ தீமையோ அதன் சாதக பாதகங்களை அவன் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்பது நியதி. அதுக்கு பேரு கர்மா. ஆனால் தெளிந்த ஞானி செயல் செய்வான். ஆனால் அவனுடைய செயல் எப்படி இருக்கும்னா நிஷ்காமிய கர்மம். இந்த செயல் என்னுடையது கிடையாது, எல்லாம் ஈஸ்வர காரியம். ஈஸ்வரன் எதை விரும்புகிறானோ அதை இந்த கருவியை வைத்து செய்து கொண்டிருக்கின்றான். இந்த உடல் மூலமாக இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த உடலின் மூலமாக நடைபெற்றிருக்கின்ற அந்த காரியத்தினுடைய சாதக பாதகங்களுக்கு இவன் பொறுப்பல்ல, அந்த ஈஸ்வரனே பொறுப்பாகிறான். ஆகவே எது நடந்தாலும் அவனுடைய சித்தத்தின்படி நடக்கட்டுமே என்று தன்னுடைய காரியமாக அதை பார்க்க மாட்டான். அப்படி இருக்கக்கூடிய ஞானி நிஷ்காமிய கர்மத்திலே இருப்பதினால அவனுக்கு பாவ புண்ணியங்கள் சேருவதில்லை, செயலில் செயலற்ற தன்மை உண்டாகி விடுகின்றது. அதனால அவன் என்ன ஆகின்றான்? கர்ம யோகி ஆகி விடுகின்றான். அந்த ஞானி கர்ம யோகியாக வாழுகின்றான். மற்றவர்கள் எல்லாம் கர்மாவில் ஈடுபட்டுக் கொண்டு செயல் செய்பவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப அதனாலதான் சராசரி மனிதனுக்கு அஞ்ஞானிகளுக்கு பாவ புண்ணியங்கள் இருக்கிறது. ஏன்னா அவர்கள் செய்யற செயல் நான் செய்கின்றேங்கிற அடிப்படையில செய்யறதுனால அதில் வரக்கூடிய சாதக பாதகங்களையும் பாவ புண்ணியங்களையும் அவர்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் ஞானி இந்த ஆத்ம ஞானத்தில் தெளிந்த அறிவுக்குள்ள வந்துட்டதுனால இது என் செயலாவது ஒன்றும் இல்லை, எல்லாம் அவன் செயலே என்று அவனிடத்தில் ஒப்படைத்து விட்டு இந்த உடலை அவனுடைய கருவியாக பார்க்கிறான். அப்ப இந்த காரியத்தை அது செய்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிற மனோபாவத்தில் அவன் அந்த காரியத்தை செய்கின்ற பொழுது அந்த செயலில் செயலற்ற தன்மையில் ஞானி இருக்கின்றான் என்பதை நன்றாக இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலைக்கு பெயர் தான் கர்ம யோகம் என்று பெயர். இத சுவாமி விவேகானந்தரே சொல்றார். ஏன்னா அவர் என்ன பண்றார், இது மாதிரி வேதாந்த சாஸ்திரங்கள் எல்லாம் படித்து மிகப்பெரிய ஞானியாக வந்த பிறகு இந்த உலகத்துக்காக சேவைகள் செய்தார் இல்லையா? ஏன்னா நம்ம நினைச்சு பார்க்கலாம், என்னடா இவர் வேதாந்தத்தெல்லாம் படிச்சுட்டு அமைதியா போய் உட்கார்ந்துருக்கலாமல்ல இந்த விவேகானந்தர், இவர் ஏன் இங்க ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்காரு, அமெரிக்காவுக்கு போய் ஸ்பீச் கொடுத்தாரு, அவர் என்ன புரிஞ்சுக்கலையா அப்படின்னா, அவர் எல்லாம் புரிந்து கொண்டுதான் அந்த காரியத்தை செய்கிறார். ஏன் செய்யறாருன்னா அவருக்கு தெரியுது கர்ம யோகம்னா என்ன, கர்மா என்றால் என்ன அப்படிங்கிற தெளிவு அவர்கிட்ட இருக்கிறதுனால அவர் கர்ம யோகியாக வாழ்ந்தார். அப்ப நாமும் இந்த மாதிரி பாடத்திட்டங்களுக்குள்ள வரும்போது இங்க நம்ம என்ன பண்ணணும்? இங்க நம் செயலாவது ஒன்றும் இல்லை, இது எல்லாம் ஈஸ்வர காரியம். அப்போ அவன் என்ன நினைக்கிறானோ, அவனுடைய ஈஸ்வர சித்தம் எப்படி இருக்கிறதோ அதை இந்த கருவியின் மூலமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை இந்த உபாதியாகிய உடல் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த உடலின் வாயிலாக செய்யக்கூடிய அந்த செயல் விளைவுகளுக்கு உண்டான சாதக பாதகங்கள் இந்த கருவியை சாராது, அது அவனுக்கே உரித்தானது என்பதாக அவனிடத்திலேயே ஒப்படைத்து விடுகின்ற பொழுது அந்த செயலை செய்கின்ற யாராக இருந்தாலும் அவர்கள் கர்ம யோகியாக மாறிவிடுகின்றார்கள் என்பதுதான் கர்மாவுக்கும் கர்ம யோகத்துக்கும் உள்ள வித்தியாசமாக இங்கு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில தான் இங்க ராஜச குணம், தாமச குணம், சத்துவ குணம் என்ற 3 நிலைப்பாடுகளுக்குள் எல்லோரும் இருப்போம். ஞானியும் இருப்போம், அஞ்ஞானியும் இருப்போம். ஆனால் புரிதல் என்ன, ஞானிகளுடைய புரிதல் என்ன, அஞ்ஞானியுடைய புரிதல் என்னங்கிறது தான் செயல் விளைவுகளுடைய மாறுபாடுகள் காணப்படும். அதை நம்ம இங்க நன்றாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ ஞானி தனது உபாதிகளுடன் எந்த உறவும் இல்லாதவர். எனவே
உபாதிகளுக்கு வருகின்ற இன்பத் துன்பங்கள் அவரை பாதிக்காது. அவர் பிரம்மனிலிருந்து வேறுபட்டவர் அல்ல. ஏனெனில் அவருடைய உபாதிகள் அமைதி அடைந்திருப்பதால் பிரதிபலிக்கின்ற ஆத்மாவும் முழுமையாக அவரிடத்திலே பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து என்ன புரிந்து கொள்கிறோம் அப்படின்னு பார்த்தா, எவ்வாறு சந்திரன் ஒன்றாக இருந்தாலும் எல்லா நீர்நிலைகளிலும் பலவாறாக தோன்றுகின்றதோ, அதுபோல ஆத்மா ஒன்றே ஒன்றாக இருந்தாலும் அது எல்லா உயிர்களிலும் பலவாறாக இருப்பதாக எண்ணப்படுகிறது. இதுதான் இந்த 12வது மந்திரத்தினுடைய சாராம்சம். ஏக ஏவகி பூதாத்மா பூதே பூதே வியவஸ்திதா ஏகதா பகுதா சைவ துர்சியதே ஜலச்சந்திரவத். அதுதான் இதனுடைய அர்த்தம். அப்ப எல்லா உயிர்களிலும் இருக்கின்ற ஆன்மா ஒன்றே ஒன்றுதான். ஆனால் ஒவ்வொரு உயிர்களிடத்திலும் உள்ள ஆத்மா பலவாறாக இருப்பதற்கு என்ன காரணம் என்றால், ஒரே ஒரு சந்திரன் எப்படி பல்வேறு நீர்நிலைகளை பொறுத்து பலவாறாக தெரிகின்றதோ, அதுபோல இங்கு பலவேறான உடல்களின் காரணமாக ஆன்மா பலவாறாக இருப்பதாக எண்ணப்படுகிறது. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது இதே விஷயத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக இந்த ரிஷி நமக்கு விளக்கம் முற்படுகின்றார். அதாவது ஆத்மாவை ஆகாசத்துடன் ஒப்பிட்டு அடுத்த சூத்திரத்திலே, அடுத்த ஸ்லோகத்திலே விளக்க இருக்கின்றார். பரமாத்மாவின் உண்மையான தன்மையின் விளக்கம் வருகின்ற ஸ்லோகத்திலே கூறப்படுகின்றது. அது ஸ்லோகம் 13. கட சம்ருத மகாகாசம் நியமானே கடே யதா கடோ நீயேத நாகாசகா ததா ஜீவோ நபோபமஹா. கட சம்ருதம் ஆகாசம், அதாவது பானைக்குள்ளே இருக்கிறது ஆகாசம். இப்போ ஆகாசம் எங்கும் நிறைந்திருக்கிறது, அது நமக்கு தெரியும். இப்போ ஆகாசம்ங்கிறது என்னன்னா இந்த வெட்ட வெளி. இப்போ ஆகாசம்ங்கிற ஒரு விஷயத்துல நம்ம கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது. இப்ப நிறைய பேர் இந்த வானத்துல இருக்கக்கூடிய அந்த மேகங்களை பார்த்து ஆகாசம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது மேகங்கள். அப்ப அந்த மேகம் ஆகாசத்துல போயிட்டு இருந்தா அது ஆகாயம் ஆகாயம் சொல்லி பழகிட்டு அதையே ஆகாயமா கற்பனை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மேகங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு நீல வானம் தெரியுது இல்லையா? அந்த நீல வானம் பார்ப்பதற்கு நீல நிறம் இருப்பதாக தோன்றுது. ஆனா உண்மையிலேயே ஆகாசத்துக்கு நிறமும் கிடையாது. ஆனா அதுக்கு உருவமே கிடையாது. ஏன்னா அது நீல நிறமாக நம்ம இங்கிருந்து பார்ப்பதனால ஏதோ ஒரு திரை மாதிரி போர்த்தப்பட்டிருக்கிறது, அது அப்படியே இந்த பூமியை சுற்றி வட்டமாக காணப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மனம் கற்பனை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இங்க உண்மையா என்னன்னா, ஆகாசம் என்பது எந்த ஒரு உருவத்துக்குள்ளேயும் கொண்டு வர முடியாது. அதுதான் அதோட உண்மை தன்மை. ஆகாசத்துக்கு ஒரு உண்மை தன்மை என்னன்னா, அந்த ஆகாசத்துல தான் நம்ம இருக்கிறோம். இந்த பூமி, இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாமே இந்த ஆகாயத்துல மிதந்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த ஆகாயத்துல மிதந்து கொண்டிருந்தாலும் ஆகாயத்தினோட தொடர்பு வச்சுக்கிறது கிடையாது. ஆகாயத்தை தொடுறது கிடையாது. ஆகாயம் பாட்டு ஆகாயம் இருக்கு, ஆகாயத்தில் இது மிதந்து கொண்டிருக்கிறது. ஆகாயத்தில் தொடர்பில்லாமல் இது மிதக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் இருக்குது. அப்ப அதுல இருக்கக்கூடிய இந்த ஆகாசம் பானைக்குள்ளேயும் இருக்குது. அப்போ நியமானே கடே யதாகா, அந்த பானையில் அசைவு இருக்கும்போது அந்த பானை மட்டுமே நகர்கிறது, ஆகாசம் நகர்வது கிடையாது. அது எப்படி அப்படின்னா, இப்ப ஆகாயம் எங்கும் எதிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. ஆகாயம் அசைவற்றது. ஆகாயத்தை அசைக்கவே முடியாது. அது அசைவதற்கே இடமே கிடையாது. இன்னொரு அதுக்கு மேல ஒரு எக்ஸ்ட்ரா இடம் இருந்தா தான் அது கொஞ்சம் நகர்ந்து அந்த பக்கம் போறேங்க, இல்ல இந்த பக்கம் நகர்றேங்கன்னு சொல்லலாம். இங்க நகர்வதெல்லாம் நம்ம தான் அந்த ஆகாயத்துக்குள்ள நகர்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா ஆகாயத்துக்கு நகர்வதற்கான வாய்ப்பே கிடையாது. அது எங்கும் எதிலும் வியாபித்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை எப்படி புரிந்து கொள்றதுங்கிறது அவரவருடைய மனோ திடத்தை பொறுத்ததுதான். ஏன்னா ஆகாசத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் எப்படி கொடுக்க முடியும்? கடவுளுக்கு எப்படி கொடுக்க முடியாதோ அதே மாதிரிதான் ஆகாசத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது. இப்ப ஆகாசம் எப்படி இருக்குங்கிற ஒரு ஓமானமும் நம்ம கொடுக்க முடியாது. அந்த ஆகாசம் நகராதுங்கிறதையும் நம்ம கொடுக்க முடியாது. எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க? ஆகாசம்ங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள். ஆனால் நமக்கு முன்னாடி ஆகாசம் இருக்குது, அதுக்கு பேர் வெளி அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த வெளிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப இந்த எல்லையற்ற வெளியை நம்ம வெட்ட வெளி அப்படிங்கிறோம். எல்லையற்ற வெளி, வெட்ட வெளி. அது எங்க தொடங்குது எங்க முடியுதுன்னு தெரியாத ஒரு வெட்ட வெளி. ஆனா இப்ப நீங்களும் நானும் எதிரெதிரில சேர்ல உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். நீங்க ஆப்போசிட்ல ஒரு 4 அடி தள்ளி உட்கார்ந்து இருக்கீங்க, நான் இந்த பக்கம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன். இப்ப நீங்களும் நானும் பேசிக் கொண்டிருக்கும் போது நான் சொல்றேன், நம்ம 2 பேருக்குள்ள இடைவெளி ஒரு 4 அடி இருக்குங்க அப்படின்னு நான் சொல்றேன்.
அப்ப உங்களுக்கு புரியுது. ஓ! 4 அடி வித்தியாசத்துல அந்த ஒரு இடைவெளி இருக்குதுன்னு சொல்றாரு. அப்ப 4 அடியில இந்த ஒரு இடைவெளி அங்க இருக்குது அப்படிங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க முடியுதுல்ல. அந்த புரிதல் நம்மகிட்ட வருதுல்ல. ஆனா அந்த இடைவெளி எப்படிங்க காட்டுங்கன்னு சொல்ல முடியுமா உங்களால? முடியாது. ஆனா 4 அடி வித்தியாசத்துல ஒரு இடைவெளி இருக்கிறதுன்னு நமக்கு தெரியுது இல்லையா? அந்த வெளி, அந்த இடைவெளி கண்ணுக்கு தெரியாத வெளி. அந்த வெளி ஆகாயத்திலும் இருக்கிறது. அதாவது பானைக்குள்ளும் இருக்கிறது. அப்ப அந்த பானைக்குள்ள இருக்கிற அந்த வெளி, வெளியும் இருக்கிறது. அதுக்கு பேரு மகாகாசம். பானைக்குள்ள இருந்தா அது கடாகாசம் என்று பெயர். அப்ப அந்த பானைய எடுத்துக்கிட்டு நானு எங்க வீட்ல இருந்து பக்கத்து வீட்டுக்கு கொண்டு போறேன். அப்படி நகர்த்தி நான் அந்த பானைய கொண்டு போன உடனே இப்ப நமக்கு என்ன தோணும்? ஓ! ஆகாசம் அந்த குடத்துக்குள்ள இருந்துகிட்டு, அப்படியே நகர்ந்துகிட்டே வந்து பக்கத்து வீட்டுக்கு வருதா? அப்படிங்கிற மாரி நமக்கு தோணும். ஆனா அப்படியெல்லாம் ஆகாசம் நகர்வதே கிடையாது. அந்த பானைக்குள்ள இருக்கிற மாரி ஒரு கற்பிதம் தான் மனசு பண்ணிக்குது. ஆகாயம் பானைக்குள்ள இருப்பதாக கற்பிதம் பண்ணிக்குது. அந்த பானைய நகர்த்திக்கிட்டே போறதுனால ஆகாயம் நகர்ந்து வருவதாகவும் கற்பிதம் பண்ணிக்குது. ஆனா இங்க அந்த பானைங்கிற வடிவம் வந்து அந்த ஆகாயத்தின் மீது போர்த்தப்பட்டிருக்கு. அவ்வளவுதான். ஆகாயத்தை சுற்றி ஒரு வடிவத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறோம். அவ்வளவுதான். இப்ப அந்த பானைய நான் உடைச்சுட்டேன் கீழ போட்டு அப்படின்னா, அந்த பானைக்குள்ள இருந்த ஆகாசமும், வெளிய இருக்கிற மகாகாசமும் ஒன்றாகி விடுகிறது. அப்ப வெளிய இருக்கிற மகாகாசத்தையும், பானைக்குள்ள இருக்கக்கூடிய கட ஆகாசத்தையும் எது பிரித்தது? அந்த மேல இருக்கக்கூடிய பானையினுடைய ஓடு தானே பிரித்தது. அந்த பானையினுடைய ஓடு ஒரு வடிவத்த உண்டாக்கும்போது, அந்த வடிவத்துக்குள்ள அந்த ஆகாயம் பிரிந்திருப்பது போல மனதிற்கு தோன்றுகிறது. இந்த பானைக்கு வெளியே ஆகாயம் இருக்கிறது, பானைக்கு உள்ள ஆகாயம் இருக்கிறது என்பதாக மனம் கற்பித்துக் கொள்கிறது. ஆனா இங்க உள்ள, வெளியே அப்படிங்கிறதுக்கு சம்பந்தமே கிடையாது. இங்க உள்ள, வெளியேங்கிற வார்த்தையே கிடையாது. அப்ப இத நம்ம ரொம்ப ஆழமா வாட்ச் பண்ணி பார்த்தோம்னா, இந்த ஆகாய ஓமானத்தோட நம்ம பார்த்தோம்னா, இப்ப நாம மனதுக்குள்ள நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? நான் ஒரு ஜீவாத்மா அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இறைவன் வந்து பரமாத்மா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நான் என்ன நினைக்கிறேன்? ஜீவாத்மா ஆகிய நான் இங்கிருந்து நடந்து பக்கத்து ஊருக்கு போறேன். அப்ப நான் நடக்கிறேன். ஜீவாத்மா நடந்து போகிறான். ஜீவாத்மா உட்காருகிறான். அப்படின்லாம் சொல்லிக்கிறான். ஆனா இங்க எந்த ஆத்மாவும் நகர்வதும் இல்ல, உட்கார்றதும் இல்ல. அது ஆத்மா எங்கும் எதிலும் வியாபித்திருக்கிறது. ஆனா நான் என்ன நினைச்சுக்கிறேன்? எனக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா நகருதுங்கிற மாரி ஒரு கற்பனை பண்ணிக்கிறேன். அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப சாஸ்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒரே ஆன்மா இருக்கிறது. அது ஒவ்வொருக்குள்ளும் இருப்பதாக நினைத்துக் கொள்வது கூட ஒரு கற்பிதம் தான் சொல்லுது. எவ்வளவு ஆழமா இத நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமா பார்க்கணும். அதுக்கு தான் இவ்வளவு பெரிய ஓமானங்கள குடுக்குது. ஆத்மாவை ஆகாசத்துடன் ஒப்பிட்டு ஏன் இந்த ஓமானத்த குடுக்குது அப்படின்னா, இப்ப நாம நினைத்துக் கொண்டிருக்கிறது போல உள்ள ஆகாசம் தனியா ஒண்ணு இருக்குது. வெளிய ஒரு ஆகாசம் இருக்கிறது. அந்த ஆகாசத்தோட நான் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறேன். வெளிய இருக்கிற ஆகாசம் தனி அப்படிங்கிற கற்பிதத்தை எல்லாம் விட்டுட்டு, அந்த ஆகாசத்தை பிரிக்கவே முடியாதுங்கிற தெளிவுக்கு வந்துடணும் முதல்ல. அப்புறம் எனக்குள்ள இருக்கிற ஆகாசம் நகருகின்றது அப்படிங்கிற மாரி ஒரு கற்பனை வரக்கூடாது. ஏன்னா இங்க ஜீவாத்மா, பரமாத்மாங்கிற அந்த பிரிவு தான் இந்த மாரி தனித்தனியா நான் ஒரு பக்கம் இருக்கிறேன், அது ஒரு பக்கம் இருக்குது அப்படிங்கிற கன்ஃப்யூஷன் எல்லாம் உண்டு பண்ணுது. எல்லாம் மனம் சார்ந்த குழப்பங்கள். இதெல்லாம் மனம் சார்ந்த குழப்பங்கள். அப்ப அதுக்கு தான் இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, புரிய வைக்குது. ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பானையை நகர்த்தும்போது, பானை தான் நகர்கிறது. அதில் இருக்கும் ஆகாசம் நகர்வதில்லை. அப்போ ஆகாசத்தை ஒத்திருப்பது போலத்தான் ஆத்மாவும் இருக்கிறது. அப்ப இந்த மேற்பட்ட 2 ஸ்லோகங்களை நம்ம பார்க்கும்போது, இங்க ஆகாசத்தை வைத்து ஒரு உதாரணம் குடுத்தது. இதற்கு முந்தைய 12வது ஸ்லோகத்துல நிலவை வைத்து உதாரணம் குடுத்தது. அப்ப அதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது, இங்க 2 விதமான ஒப்புமையை ஒப்பிட்டு ஒரு பேர் வைக்குது. அவச்சேத மாதிரி அப்படின்னு அதுக்கு சமஸ்கிருதத்துல ஒரு பேர் இருக்கு. அவச்சேத மாதிரி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்த மாதிரியில் ஆத்மாவின் அடையாளம் ஆகாசம் பயன்படுத்தப்படுகிறது. இப்ப ஆத்மான்னு நம்ம சொல்றது உங்களால புரிந்து கொள்ள முடியல. ஆத்மா எப்படிப்பட்டதுன்னு தெரிந்து கொள்ள முடியல. அப்படின்னு நீங்க ஒரு குழப்பத்துல இருக்கிறதுனால, அதாவது ஆகாசம் சொன்னா புரிந்து கொள்வீங்க. ஏன்னா வெளி, வெட்ட வெளி அப்படிங்கிற ஓமானத்தை நான் சொல்லும்போது, உங்களால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியுது. ஓ! வெட்ட வெளின்னா அது பிரம்மாண்டமா இருக்குது. அது எல்லை இல்லாம இருக்குது. ஆனா கண்ணுக்கு தெரியாம இருக்குது. அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்குள்ள வருது. அந்த வெட்ட வெளிய வந்து நான் என்ன சொல்றேன், நம்ம 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிற 4 அடி வித்தியாசத்துல இடைவெளி இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லும்போது, இன்னும் கொஞ்சம் புரிதல் வருது. ஓ! அப்ப நம்ம 2 பேருக்குள்ள இடையில ஒரு வெளி இருக்குது. அது இடைவெளி அப்படிங்கிறத சொல்ல வராரு. அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலோட ஆகாசத்த நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அப்ப அந்த ஆகாசம் மாதிரி தான் கண்ணுக்கு தெரியாம, இங்க ஆன்மாவும் இருக்கிறது.
அப்ப அந்த ஆன்மாவினுடைய தாத்பரியத்தை நம்ம ஆகாசத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது, அது நம்முடைய புலன்களினுடைய அடிப்படையில புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனா, அந்த ஒப்புமையை வைத்துக்கொண்டு நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த உபனிஷத் கையாளக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதாவது உபனிஷத் வந்து நமக்கு எடுத்து சுட்டிக்காட்டுது. எப்படி அத புரிய வைக்க முயற்சி பண்ணுது. அப்ப அப்படி பார்க்கும்போது எப்படி விளக்கப்படுது அப்படின்னா, இப்ப இந்த உபனிஷத்தில் நகர்தல் என்ற ஒப்புமையில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. முதல்ல நகர்தல், அதாவது ஆன்மா நகர்வதில்லை அப்படிங்கிறத சுட்டிக்காட்டுவதற்காக, ஒரு குடத்திலோ அல்லது ஒரு பானையிலோ இருக்கக்கூடிய ஆகாசம் நகர்வது கிடையாது என்ற ஒப்புமையில் முதல்ல அறிமுகப்படுகிறது. அப்ப ஜீவனுடன் ஒப்பிடப்படும் திடமான பானையால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஆகாசம் போன்று, இப்ப பானையை நகர்த்தினால் எப்படி அந்த ஆகாசம் நகராமல் இருந்த இடத்திலேயே இருக்கிறதோ, அதுபோல ஜீவனுக்கு என்ன நேர்ந்தாலும் ஆத்மா அசையாமல் அப்படியே இருக்கிறது என்ற அந்த உண்மையை வைத்து இங்கு ஒப்பிட்டு காட்டுகிறது. அப்ப உபாதிகளுடன் ஆத்மா நகராது என்ற ஒப்பீடு இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப இப்போ நமக்குள்ள இருக்கிற ஆன்மா நகருவது கிடையாது. அதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா இதை வந்து நம்ம பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து தன்னுடைய பகவத்கீதையில சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு? நான் ஜீவ ஜகத்துக்களில் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை கையாள்வார். உடனே சந்தேகம் வரலாம். அது எப்படிங்க ஆன்மா எல்லாருக்குள்ள இருக்குதே, தனித்தனி ஆன்மா இருக்குதுன்னு தானே நான் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறேன். அப்ப எனக்குள்ள ஒரு ஆன்மா, அவருக்குள்ள ஒரு ஆன்மா அப்படின்னு பல ஆன்மாக்கள் இருப்பதாக தானே எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து நான் ஜீவ ஜகத்துக்களில் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப இந்த ஜீவன் அப்படிங்கிற என்னிடத்திலேயோ, இந்த உலகம் என்ற விஷயங்களிலேயோ அவர் இல்லை அப்படின்னு சொல்றது எந்த அடிப்படையில சொல்றாருன்னா, இங்க நாம அபிமானித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஜீவன்கிற வார்த்தையோ, அல்லது இங்க உலகத்தில் காணப்படுகின்ற இத்தனை விஷயங்களோ, சூரியன் முதல் கொண்டு கோடான கோடி நட்சத்திரங்களும், பூமி பந்தும், அதிலே வசிக்கின்ற நம்மை போன்ற ஜீவராசிகளும் எல்லாமே கற்பிதம் தான். இங்க மனம் வந்து கற்பித்துக் கொண்ட கற்பனை. அதுதான் நேற்றைய பாடத்துல பார்த்துட்டோம். நேற்றைய பாடத்துல நம்ம என்ன தெளிவுபடுத்திக்கிட்டோம்? மனம் வந்து 3 விதமான உலகத்தை படைக்குது. கனவு உலகம், நனவு உலகம், ஆள் உறக்க உலகம். ஆள் உறக்கத்துல உலகம் தெரியல. ஏன்னா அங்க மனசு ஒடுங்கிறதுனால அங்க எங்க இருக்கிறேனே தெரியாம தூங்கிட்டு இருக்குது மனசு. அது காரணத்துல போய் ஒடுங்கிடுச்சு. ஆனா கனவு உலகத்துல வேற ஒரு உலகத்தை படைச்சு அங்க ஒரு வாழ்க்கை வாழுது. நனவு உலகத்துல இப்ப இந்த மாதிரி ஒரு உலகத்தை படிச்சு இங்க ஒரு வாழ்க்கை வாழுது. ஆனா இதெல்லாம் மனதினுடைய கற்பிதமாக இருக்கிறதுனால, இந்த மாதிரி கற்பிதமான விஷயங்கள் இருந்தா தானே இதுக்குள்ள ஆன்மா இருக்குங்கிறதையே சொல்ல முடியும். இறைவன் இதுக்குள்ள வந்துட்டான்னு சொல்ல முடியும். இது இல்லவே இல்லைங்கும் போது இறைவன் எங்க இதுக்குள்ள இருக்கிறான்? அப்ப இங்க ஜீவ ஜகத்துக்களில் நான் இல்லைங்கிற பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய வாக்கியத்தை இங்க எடுத்துக்கிட்டு பார்க்கும்போது, இங்க ஆத்மா என்பது எதனுடனும் சம்பந்தப்படாதது. இங்க யாருக்குள்ளயும் வர்றதும் இல்ல, போறதும் இல்ல. ஆத்மாங்கிற ஒரு விஷயமே இங்க யாருக்குள்ளயும் வரதே கிடையாது, போறதே கிடையாது. அதுதான் மிகப்பெரிய விஷயம். இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்னா, இந்த பாடத்திட்டத்தினுடைய மேம்பட்ட மனநிலையில தான் புரிந்து கொள்ள முடியும். சொல்லும் போது நம்மளால இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் முடியாம இருக்கும். அல்லது என்ன இப்படி போட்டு குழப்புறீங்கிற மாதிரி தெரியும். ஆனா உண்மை இப்படித்தான் சொல்லி ஆகணும். வேற வழி என்ன? இதுதானே உண்மை. அப்ப அதனால இங்க என்ன சொல்ல வராருன்னா, ஜீவனுக்கு என்ன நேர்ந்தாலும் அங்கு ஆத்மா அசையாமல் இருக்கிறது. காரணம் என்ன? ஆத்மா மட்டும்தான் இருக்கிறது. வேற ஒண்ணும் இல்ல. இங்க ஜீவன் இருப்பதாக கற்பிதம் அது. அப்போ அந்த ஆத்மா ஒன்றே ஒன்றாக இருப்பதனால் நமக்கு பார்ப்பதற்கு அது அனைத்தையும் வியாபித்திருப்பது போல காணப்படுகிறது. உடலுக்கும் மனதுக்கும் என்ன நடந்தாலும் ஆத்மா அதனால் பாதிக்கப்படுவது கிடையாது. இந்த மந்திரம், இந்த 13வது மந்திரம் சுட்டிக்காட்டுது. ஆனால் அந்த ஆத்மா ஆகாசத்திலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை அடுத்த மந்திரம் ஸ்லோகம் 14 நமக்கு சுட்டிக்காட்ட போகுது. அதையும் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா உங்களுக்கு புரிய வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்லோகம் 14. கடவத் விவிதாகாரம் வித்யமானம் புனః புனः தத் பக்னம் ந ஜானாதி ச ஜானாதி ச நித்யசஹ. கடவத் விவிதாகாரம், அதாவது கடம், அந்த பானைகளுடைய வடிவங்கள் பலவாறாக இருக்கின்றன. ஒரே மாதிரியே இருக்கும். பானை பலவிதமா செய்வான். ஒரு பானை மாதிரி ஒரு செய்வான், ஒரு குடம் மாதிரி செய்வான், கொஞ்சம் அகலமா கழுத்து வச்சு செய்வான், கொஞ்சம் அகலம் குறுகியதாக கழுத்து வச்சு செய்வான். இந்த மாதிரி பானைகள் பலவாறாக இருக்கிறது இல்லையா? அந்த பானைகள் எப்படி திருப்பி திருப்பி உற்பத்தி ஆகுது? நாளான உடனே அந்த பானை உடைஞ்சு போன உடனே திருப்பி ஒரு பானை செய்யறோம், வேற மாதிரி ஒரு பானை. இப்படி நிறைய பானைகள், ஒண்ணு உடைஞ்சா இன்னொன்னு வாங்கிக்கிறோம், அந்த பானை உடைஞ்சா இன்னொன்னு வாங்கிக்கிறோம். இது மாதிரி வீட்டுல சமையல் செய்யும் போது பானைகள் உடைந்து போறது இயல்பு.
அப்ப ஒரு பானை உடைஞ்சு போனா இன்னொரு பானை நம்ம வாங்கி மாற்றி மாற்றி பானைகளை உபயோகப்படுத்துவது போல, திரும்ப திரும்ப பானைகளை உடைப்பது போல நாம் நடைமுறையில் சமையல் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனா பானைகள் உடைந்து போனால் அதை ஆகாசம் அறியாது. ஆகாசத்துக்கு ஓ இந்த பானை உடைஞ்சு போச்சா அப்படின்னு அதுக்கு தெரியாது. ஏன் தெரியாது? ஆகாசம் என்றது அறிவு பொருளாக இங்க பார்க்கப்படவில்லை. ஜடமாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, இது போக போக புரியும். ஏன்னா இங்க நம்ம ஆன்மாவுக்கும் ஆகாசத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இப்ப பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில நாம சொல்லக்கூடிய அந்த பரமன், ஆத்மா அப்படிங்கிறது ஆகாயத்தோட ஒப்பீடு செய்யப்பட்டு நம்ம பார்த்தாலும் கூட, இங்க நம்ம பார்க்கிற பஞ்சபூதங்கள் ஸ்தூலத்துல வந்துடுது இல்லையா? இந்த ஆகாசம் வேறு. இப்ப நாம அனுபவத்துல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆகாசம் வேறு. ஆனால் சூட்சம ஆகாசம் வேறு. 2க்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம நல்லா உள்வாங்கிக்கணும். அப்ப அதனால இங்க ஸ்தூல ஆகாசம் நம்முடைய நடைமுறைக்கு வந்த பஞ்சபூதங்களோட அடிப்படையில ஆகாயம், நிலம், நீர், நெருப்பு, காற்று அப்படிங்கிற பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய ஆகாயத்தை இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஆகாயத்துல பானைகள் உடைந்து விட்டால் அந்த ஆகாசத்திற்கு இந்த பானை உடைந்து விட்டதுங்கிறது தெரியாது. பானை உண்டாக்கப்பட்டால் என் மீது ஒரு ஓடு மாதிரி வச்சு என்ன கவர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா அந்த ஆகாசத்தை தொடவே முடியாது. அப்ப தொடவே முடியாத போது நம்ம அதை போய் எப்படி ஓடு மாதிரி வச்சு மூடுறோம்? அப்படியெல்லாம் ஒண்ணும் மூடுறதுக்கு இங்க வாய்ப்பே கிடையாது. ஆனா நாம அப்படி மனசுதான் அப்படி கற்பிதம் பண்ணி கொண்டு இதை நான் இதுல மூடி வச்சிருக்கிறேன். இதுக்குள்ள ஆகாசம் இருக்குது, இதுக்குள்ள சின்ன ஆகாசம், கடாகாசம் இருக்கு, வெளியே பெரிய ஆகாசம் இருக்கு, மகா ஆகாசம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஒரு புரிதலுக்காக நமக்கு சொல்லப்பட்ட விஷயமாக பார்க்கணும். ஆனால் உண்மையில் ஆத்மா இருக்கு பாத்தீங்களா? அந்த ஆத்மா அனைத்தையும் அறியக்கூடிய அறிவு. அது பேரறிவு, பரமாத்மா. அப்ப அந்த அடிப்படையில இப்ப நம்ம எப்படி இதை பார்க்கணும் இந்த ஸ்லோகத்தை அப்படின்னு பார்த்தா, இப்ப பல்வேறு வடிவங்களுடைய பானைகள் உடைக்கப்படும் போது அவைகளில் உள்ள ஆகாசத்திற்கு உடைக்கப்படுவது தெரியாது. ஆனால் ஜீவனின் உபாதியான 3 சரீரங்கள் அழிவதை ஆத்மா முழுமையாக அறிந்திருக்கும். அதுதான் வித்தியாசம். 2க்குள்ள வித்தியாசம். சமையல் செய்யும் போது பானையில நீங்க கறியை வச்சு சமைக்கிறீங்க. திருமந்திரத்தினுடைய பாடல் ஒன்று இருக்கு. கறியை வச்சு நீங்க பானையில செய்யும் போது அந்த கறிச்சுவை பானை சுவைத்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியுமா? தெரிந்து கொள்ள முடியாது. பானையில நீங்க என்ன சமையல் வேணா செய்யுங்களேன். அந்த பானை இந்த சமையல்ல இந்த கறியில இவ்வளவு டேஸ்ட் இருக்கு, அந்த இதுல கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்குது, இதுல கொஞ்சம் காரம் தூக்கலா இருக்கு அப்படிங்கிற சுவை பானைக்கு தெரியுமா? தெரியாது. பானைக்கு தெரிய வாய்ப்பில்லை. அதை சுவைக்கிற உயிருள்ள ஜீவனாகிய மனிதனாகிய நான் தான் எடுத்து அந்த பானையில் இருக்கக்கூடிய பதார்த்தத்தை கையில ஊட்டி நெக்கி பார்க்கும்போது அதுல கொஞ்சம் காரம் கம்மியா இருக்குது, உப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்குது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறேன். அப்ப இங்க ஏன் நான் கண்டுபிடிக்கிறேன், பானையினால கண்டுபிடிக்க முடியல? பானை ஜடம், நான் ஒரு உயிருள்ள உணர்வு உள்ள பொருள். அப்ப எனக்கு அந்த தெரியுது வித்தியாசம், பானைக்கு தெரியல. அது மாதிரி இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஆகாசம் இங்க ஜடம், அதுல எந்த ஒரு மாற்றத்தையும் நம்ம பார்க்க முடியாது. ஆனா ஆன்மா அப்படி இல்லை. அது அறிவுள்ள பொருள், உணர்வுள்ள பொருள் ஆன்மா. அப்ப அதனால பானை உடைவதோ பானை உண்டாக்கப்படுவதோ ஆகாசத்திற்கு தெரியாது. ஆனால் இந்த மனித உடலாகிய உபாதி, நம்மிடத்திலே உண்டாக்கப்பட்ட இந்த உடல் இருக்கு இல்லையா? இந்த உடல் எத்தனை உடல் இருக்கு நம்ம கிட்ட? 3 உடல் இருக்கு. நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். இப்ப நாம உடம்போடு உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த உடம்புக்கு பேரு ஸ்தூல உடல், பரு உடல். இது பஞ்சபூதங்களால் ஆன உடல். அப்ப இந்த பஞ்சபூதங்களான பரு உடலாகிய இந்த ஸ்தூல உடல் உண்டாவதற்கு எது அடிப்படையாக இருந்தது அப்படின்னு பார்த்தா மனோ உடல் அடிப்படையாக இருந்தது. அப்ப அந்த மனோ உடலும் இந்த பரு உடலாகிய ஸ்தூல உடலும் உண்டாகுவதற்கு, அந்த சூட்சமமான மனோ உடலும் ஸ்தூலமாகிய இந்த பரு உடலும் உண்டாகுவதற்கு காரணமாக ஒரு உடல் இருந்திருக்கிறது. அதுதான் காரண தேகம். அப்ப நம்ம இடத்துல 3 உடல் இருக்கு. அப்ப நம்ம எங்க இருந்து வந்திருக்கிறோம்? அந்த காரண உடலில் இருந்து மனம் என்ற சூட்சம உடலாக வெளிப்பட்டு, அந்த மனம் என்ற சூட்சம உடலின் அடிப்படையில் ஸ்தூல உடலை நம்ம எடுத்திருக்கிறோம். அப்ப நமக்கு இப்ப 3 உடல்கள் இங்க நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்குது. அப்ப இந்த 3 உடல்கள்ல தான் நம்ம இயங்கிட்டு இருக்கிறோம். ஆனா நமக்கு அது கண்ணுக்கு தெரியலங்கிறதுனால நம்ம இந்த ஒரு உடலை மட்டும் நான் அபிமானித்துக் கொண்டிருக்கிறோம். அப்புறம் மனம் கண்ணுக்கு தெரியலன்னாலும் நான் சிந்திக்கிறேன், புரிந்துக்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில நான் தான் இதை செய்யறேங்கிற மாதிரி ஒரு அபிமானத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இங்க இந்த சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, இந்த உடல் அழிவதை, இந்த பரு உடல் அழிவதையும் மனோ உடல் அழிவதையும் காரண உடல் அழிவதையும் ஆன்மா அறிந்திருக்கும். அதுதான் இங்க சுட்டி காட்டுது.
அப்ப நம்முடைய பாரம்பரிய விளக்கம், அதாவது இதுவரைக்கும் வாழையடி வாழையாக குரு சிஷ்ய வம்சாவளியில இந்த உபனிஷத்துக்களை எடுத்துக்கொண்டிருக்கின்ற பல்வேறு ஆச்சாரியர்களும் கொடுத்த ஓமானம் என்ன? பானை உடைந்தால் அந்த பானைக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாசம் மற்ற ஆகாசத்தோடு போய் இணைந்து விடுகிறது. அதாவது உள்ள இருக்கக்கூடிய கடாகாசம் பானை உடையும் போது வெளியே இருக்கக்கூடிய மகா ஆகாசத்தோட போய் இணைந்து விடுகிறது. அப்பொழுது வெளியே இருக்கக்கூடிய மகா ஆகாசம் உள்ளே இருக்கக்கூடிய கடாகாசத்துடன் தனியாக பிரிந்து இருப்பதற்கு காரணம் அந்த பானை என்ற ஒரு வடிவம் தான் என்பதாக ஏற்கனவே நமக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த விளக்கத்தின் அடிப்படையில இங்க நாமும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துல சுத்திக்கிட்டு இருக்கிறோம். பானை எப்படி உடையுது, மீண்டும் பானை உண்டாக்கப்படுகிறது. அது போல இப்ப நானும் இந்த உடல் என்ற ஒரு உபாதிக்குள்ள வெளியே வந்து இந்த உலக விவகாரத்துக்குள்ள ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். திருப்பி இந்த உடம்பை விட்டுட்டு போயிடுறேன். திருப்பி மறுபிறவிக்கு இன்னொரு உடம்பு எடுத்துட்டு வந்து திருப்பி உலக விவகாரத்துக்குள்ள நான் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறேன். பானை எப்படி உடைந்து உடைந்து மீண்டும் அந்த மண்ணிலிருந்து பானை செய்யப்பட்டு அதில் பலவிதமான பதார்த்தங்களை செய்வது போல இங்கும் மனிதன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? ஒரு உடலுக்குள்ள வந்து உலக விவகாரங்களுக்குள்ள ஈடுபட்டு கொண்டிருக்கின்றான். அந்த உடல் உடைந்து போன பிறகு, அதாவது அந்த உடல் வந்து இல்லாமல் அழிந்து போன பிறகு மீண்டும் மறு உடலை எடுத்துக்கொண்டான். இன்னொரு புது உடலை எடுத்துக்கொண்டு வந்துடுறான். வந்து அந்த உடல் வழியாக மீண்டும் பிற உலக விவகாரங்களுக்குள்ள ஈடுபட்டு கொண்டிருக்கின்றான். அப்ப இதைதான் மகான்களும் சித்தர்களும் நிறைய விஷயங்கள் நமக்கு சுட்டி காட்டினாங்க. அதுக்கு வந்து பானை ஓமானத்தை கூட நமக்கு சித்தர் பாடல்லாம் இருக்குது. நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டின்னு ஒரு பாடல் கூட இருக்கு. அப்ப இந்த உடம்பை கொண்டு வந்து அதை வைத்துக்கொண்டு எதை அறிய வேண்டுமோ அதை அறியாம இந்த உடம்பையே வச்சு கூத்தாடி கூத்தாடி இந்த உடம்பை போட்டு உடைச்சிட்டு போயிடுறான், பானை உடையிற மாதிரி. இப்ப பானையை நம்ம உபயோகப்படுத்தி உடைத்து போட்டு அந்த பானை எதற்கும் பயனற்று போகின்றதோ அது போல இங்க நாமளும் வந்து 4 மாதமாய் குயவனை வேண்டினா 4 10 மாதமாக இந்த உடம்பு உள்ள இருந்து கொண்டு வந்தோம். அம்மாவுடைய கர்ப்பத்துக்குள்ள 10 மாசம் உள்ள உட்கார்ந்து இருந்து இந்த உடம்பை எடுத்துக்கிட்டு வெளியே வந்தோம். ஆனா என்ன பண்ணிட்டோம்? இந்த உடம்பை வச்சுக்கிட்டு கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி இந்த உடம்பை பானை மாதிரி உடைச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு சித்தர் பாடல் ஒன்று இருக்கிறது. அதை நம்ம புரிந்து கொண்டு பார்க்கும்போது கூட இங்க நாம் இந்த உடம்புக்குள்ள வரும்போது ஆன்மாவினுடைய அந்த அறிவு பிரகாசம் பிரதிபிம்பிப்பதற்கான ஒரு பிரத்யேக தகுதியை இந்த உடல் மட்டும்தான் பெற்றிருக்கிறது. ஏன்னா ஜடப்பொருள்களுக்கு எதுக்குமே அந்த தகுதி கிடையாது. அதே மாதிரி நம்ம பார்த்து கொண்டு வந்த பாடத்திட்டங்களின் அடிப்படையில ஒரு அறிவு இரு அறிவுன்னு தொடங்கி 6ஆம் அறிவு பெற்ற மனித உடலிலே நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய பிரத்யேக பகுத்தறிவு பெற்ற மனிதனாக நாம் இருப்பதினால நம்மிடத்திலேதான் அந்த அறிவு பிரகாசிக்கின்ற ஆற்றல் அபரிமிதமாக இருப்பதினாலே மனிதன் ஒருவன் மட்டும்தான் இந்த நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடியவனாக இருப்பதினால்தான் அரிது அரிது மானிடனாய் பிறத்தல் அரிது அப்படின்னு மகான்கள் சுட்டி காட்டினார்கள். அப்ப அந்த அடிப்படையில இங்க உணர்வு ஒப்புமையில ஆன்மாவை நாம் இங்க அறிமுகப்படுத்தும் போது ஆகாசம் உணர்வற்றதாக இருப்பதினாலே பானை உடைந்தாலும் இருந்தாலும் அந்த ஆகாசத்திற்கு ஒன்றும் தெரியாது. அப்ப இந்த ஒப்புமையின் பயன்பாட்டில் ஆகாசம் ஆத்மாவுடன் நேர்மாறாக உள்ளது. அப்போ ஆத்மாங்கிறது ஒரு உணர்வு உள்ள பொருள், இங்க ஆகாசம் என்பது ஒரு ஜடப்பொருள். அப்ப இதனால வந்து இதை புரிந்து கொள்ள முடியாது. பானை உடைவதும் பானை உருவாவதும் ஆகாசத்திற்கு புரியாது, உணரக்கொள்ள முடியாது. ஆனால் இங்கு ஜீவனாகிய நாம், ஜீவன்னா இங்கு மனம் ஆன்மா அப்படின்னு நம்ம பல பேர் வச்சிருக்கிறோம் நமக்கு. அப்ப அது மாதிரி இந்த உடலுக்குள்ள வந்து போகின்ற ஜீவர்களாகிய நாம் இந்த பருவுடலில் வருவதும் மனோ உடலில் வருவதும் காரண உடலில் இருப்பதும் ஆகிய 3 விஷயங்களையும் ஆத்மா அறிந்து கொண்டே இருக்கிறது, ஆத்மா தெரிந்து கொண்டே இருக்கிறது. அதை நன்றாக புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த ஓமையை என்ன பண்ணணும்? ஆத்மா உணர்வு பூர்வமானது மற்றும் அனைத்தையும் அறிந்தது. ஆனால் ஆகாசம் ஜடமாக இருப்பதால் அதனால் எதையும் அறிய முடியாது என்ற புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த உணர்வு ஆத்மாவை நன்கு புரிந்து கொள்வதற்கு பெரிதும் உதவுகின்றது. அப்ப நம்ம இடத்துல இருக்கக்கூடிய இந்த புரிதல், இந்த மேம்பட்ட சக்தி, மனதினுடைய பரிணாம வளர்ச்சி, அது நமக்கு ஆத்மாவை அறிவதற்கான ஒரு வாய்ப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடல்ல தான் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த உபநிஷத்துல இங்க சொல்ல வர்ற இந்த விஷயம் அவச்சேத மாதிரியில அறிமுகப்படுத்தி இரண்டுக்குள்ள வித்தியாசத்தை சொல்றாங்க. ஆத்மாவுக்கும் ஆகாசத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை இங்க சுட்டி காட்டப்படுகிறது. அப்ப இந்த மாதிரி அவச்சேத மாதிரிங்கிற ஒரு விவாதத்துல நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதன் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு சுவாரஸ்யமான உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பௌதீக உடல் என்பது நம்முடைய மனதில்
நான் இந்த உடல் என்ற எண்ணமாக மட்டுமே உள்ளது மற்றும் ஆத்மாவின் அறிவால் மாயை அழிக்கப்படும் வரை முடிவில்லாமல் அது ஆத்மா என்று திரும்ப திரும்ப கூறுகிறது. அப்போ ஜீவாத்மா எப்படி பிரம்மத்தை ஒத்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரே ஆத்மா தான், ஆனா அது பலவாறாக இருப்பதாக நமக்கு கூறப்பட்டிருக்கின்றது. ஒன்றுக்கொன்று இது இருப்பது போலவே அதுவும் அதே இயல்புடையதாகவும் இருக்க முடியாது. அதாவது ஒன்றுக்கொன்று வித்தியாசம் இருக்கு. அப்ப இந்த சந்தேகத்தை ஸ்ருதியில் பிரம்மத்தை வைத்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, இந்த பிரிவு எதனால உண்டாகுது? ஆத்மாவிடத்தில் எந்த பிரிவும் இல்லையே, ஆனால் இங்கு தனித்த ஒவ்வொரு மனதிலும் ஒவ்வொரு உடலிலும் அந்த பிரிவு எதனால உண்டாகுது அப்படின்னா, அது நாம் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களின் அடிப்படையில, மனதின் அடிப்படையில தான் உண்டாகின்றது என்பது இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறோம் இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பதற்கு என்ன வேறுபாடு? ஆத்மாவில் எந்த வேறுபாடும் இல்ல. ஆனா நாம் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களின் அடிப்படையில நம்முடைய மனதில் வேறுபாடு, நம்முடைய உடலில் வேறுபாடு, நம்முடைய புத்தியில் வேறுபாடு, இந்த மாதிரி நம்மிடத்தில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் நம்முடைய தனித்துவமான புத்தி, மனம், உடல் சார்ந்ததாக பார்க்கப்படுகிறதே தவிர ஆத்மாவிற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையவே கிடையாது. அப்ப மேலும் என்ன சொல்லுதுன்னா, இப்ப பிரம்மனே ஈஸ்வரன், எல்லா உயிர்களிலும் அவரே மறைந்துள்ளார், எங்கும் வியாபித்திருக்கிறார். எல்லா உயிர்களுக்குள்ளும் உள்ள ஈஸ்வரன் அனைத்து செயல்களையும் கவனித்துக் கொண்டும் அனைத்து உயிரினங்களிலும் வசிப்பவராகவும் சாட்சி சொரூபமானவராகவும் ஒன்றானவராகவும் நிர்குணமானவராகவும் உணர்வுமயமானவராகவும் இருக்கிறார் என்பதாக ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல 6ஆம் அத்தியாயத்துல 11வது ஸ்லோகத்துல சுட்டி காட்டப்படுது. இப்ப இதை நம்ம ஒப்பீடு செய்யும் போது நமக்கு என்ன ஒரு குழப்பம் வரும்னா, இப்போ அந்த ஆன்மா ஜீவ ஜகத்துக்களில் இல்லை அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றாரு. அப்போ ஜீவ ஜகத்துகளில் இல்லைன்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்ற விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இங்க இதை பார்த்தோம்னா, அந்த பிரம்மனே ஈஸ்வரன் எல்லா உயிர்களிலும் மறைந்துள்ளார்னு சொல்லுதே, அப்ப ஒன்றுக்கொன்று முரண்பாடாகவெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எழுந்திருக்கணும். அப்ப இங்க என்ன இந்த இடத்துல நமக்கு புரிதல் வரணும் அப்படின்னா, இப்ப பிரம்மம் என்பது எதனுள்ளும் வருவதும் இல்லை போவதும் இல்லை, அது நல்லா தெளிவா இருக்கணும். ஆனா அந்த பிரம்மத்தினுடைய ஆற்றல் இருக்கிறதுல சக்தி, அதுதான் இங்க வெளிப்பட்டு இங்க பலவாறாக பரிணமித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த புரிதல்ல ஈஸ்வரன் தான் இங்க எல்லா உயிர்களிலும் மறைந்துள்ளார், எங்கும் வியாபித்திருக்கிறார், அந்த ஈஸ்வரனே அனைத்து செயல்களையும் கவனித்தும் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது இங்க நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்? அப்ப ஈஸ்வரன் தான் இங்க 3 காரியங்களை செய்கின்றான். படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலை புரிகின்றான். ஆனால் பிரம்மம் அந்த காரியங்களுக்கு சாட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது, அது எதிலும் சம்பந்தப்படாதது. அப்ப இந்த இடத்துல நாம் இந்த புரிதலை நல்லா புரிந்து கொண்டோம்னா, இப்ப நாம அந்த அறிவையும் மனதையும் ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த இடத்துல அந்த முக்கியமான விஷயத்துக்கே வரோம். அப்ப நம்ம இங்க என்ன பண்ணணும்னா, பிரம்மம் என்பது அறிவாக வச்சுக்கணும், ஈஸ்வரன் என்பதை மனமாக வைத்துக்கணும். அப்படி வைத்துக் கொண்டா இங்க அறிவு எதிலும் சம்பந்தப்படாது. அது எப்படி ஆகாசம் இந்த பானைக்குள்ள கொஞ்சம் இருக்குது, வெளியே இருக்கிறது பெரிய ஆகாசமா இருக்குது அப்படின்னு பிரிச்சு வச்சுக்கிட்டு பாக்குற மாதிரி எல்லாம் அறிவு இவருக்குள்ள கொஞ்சோண்டு இருக்குது, அவருக்குள்ள அதிகமா இருக்குது அப்படின்னு பிரிச்சு வச்சு பார்க்க முடியாது. ஏன் பிரிச்சு பார்க்க முடியாது? இப்ப உங்களுக்குள்ள ஒரு மாதிரி அறிவு இருக்குது, அந்த மிருகத்துக்கிட்ட ஒரு மாதிரி அறிவு இருக்குது, எனக்குள்ள ஒரு மாதிரி அறிவு இருக்குன்னு பிரிச்சு பார்த்தோம்னா, அப்ப அறிவையே நம்ம பலவாறாக பிரிப்பதாக மாறிவிடும். ஆனால் அப்படி அறிவை பிரிக்க முடியாது. அப்ப அதனால இங்க என்ன சாஸ்திரம் சொல்ல வருதுன்னா, அந்த அறிவு ஏக்கம் தான், அது ஒரே ஒன்றாகத்தான் இருக்கிறது, தூய அறிவாக சுயம் பிரகாச அறிவாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அது பிரதிபிம்பிக்கின்ற பிரகாசம் உபாதிகளை பொறுத்து மாறுபடுவதற்கு என்ன காரணம்னா, அது மனமாக மாற்றப்பட்டதனால, அதனுடைய ஆற்றல் வெளிப்பட்டு மனமாக மாற்றப்பட்டதனால அந்த ஆற்றல் பிரகாசிக்கக்கூடிய உபாதியை பொறுத்து பலவாறாக காணப்படுகிறது. அப்ப மனித உடல்ல ஒரு மாதிரி பிரகாசிக்குது, மிருக உடல்ல ஒரு மாதிரி பிரகாசிக்குது, தாவரங்கள்ல ஒரு மாதிரி பிரகாசிக்குது, புழு பூச்சியில ஒரு மாதிரி பிரகாசிக்குது, அதே அறிவு. ஆனா அந்த தூய அறிவு மாறி மாறி பிரகாசிப்பதற்கு என்ன காரணம்? அதன் பிரகாசம் மனதில் பட்டு பிரதிபிம்பிப்பதனால தான் மாறி மாறி பிரகாசிக்குது. அதான் நம்ம உதாரணம் ஏற்கனவே பார்த்துட்டோம், ஜலச்சந்திரவத். வானத்தில் தெரியக்கூடிய சந்திரனில் எந்த மாற்றமும் இல்லை, ஆனால் நீர்நிலையில் தெரியக்கூடிய நீர்நிலையை பொறுத்து கலங்கிய நீரிலே சந்திரன் சரியாக தெரியாமலும், அலைப்பாய்கின்ற நீரிலே சந்திரன் அலைந்து கொண்டிருப்பது போலவும், தெளிந்த நீரிலே அந்த தூய சந்திரன் அப்படியே முழுமையாக பிரமாதமாக தெரிவது போலவும், இங்க சுயம்பிரகாச அறிவாகிய ஆன்மா ஒவ்வொருத்தருடைய உடலிலும் ஏன் மாறுபட்டு தெரிகிறது என்றால், அவர்களுடைய மனப்பான்மையை பொறுத்தது, மனோபாவத்தை சார்ந்தது.
அப்போ யாருக்கு சத்துவ குணம் மேலோங்கி இருக்கிறதோ, நல்ல புரிதலும் தெளிந்த ஆத்ம ஞானத்தையும் அடைந்து விடுகிறார்களோ, அவர்களிடத்திலே அந்த பூரண நிலவு கலங்காத நீரிலே, தெள்ளத் தெளிந்த நீரிலே முழுமையாக வெளிச்சமாக பிரகாசித்துக் கொண்டிருப்பது போல, அந்த சுயம் பிரகாச அறிவு அந்த தெளிந்த உள்ளத்திலே, தெளிந்த ஞானியினிடத்திலே முழுமையாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அதே நிலவு எப்படி அலைப்பாய்கின்ற நீரிலே அலைந்து கொண்டிருப்பது போல, இங்கு ஒவ்வொருத்தருடைய மனமும் ரஜோ குணத்திலோ, தமோ குணத்திலோ, கீழ்நிலை குணங்களிலே சிக்கிக் கொண்டிருந்தா, அந்த ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம் பிரகாசிக்கக்கூடிய நிலையானது அவரவர்களுடைய மனோபாவத்தை சார்ந்து மாறுபட்டு பிரகாசிக்கின்றது என்ற புரிதலை இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப இங்க நம்ம செயல்பாட்டுக்குன்னு வந்துடுச்சுன்னா, அது ஈஸ்வரன். செயலற்ற தன்மையில் இருப்பதற்கு பேரு பிரம்மம். அப்ப பிரம்மத்தினுடைய ஆற்றல் தான் இங்க ஈஸ்வரனாக பார்க்கப்படுகிறது. அதனாலதான் அதுக்கு பேர் சக்தி அப்படின்னு பேரு. அதாவது சிவனுடைய சக்தி தான் இங்க வெளிப்பட்டு இந்த பிரபஞ்சமாக விரிகிறது. அப்ப அந்த சிவனுடைய சக்தி தான் இங்க பிரபஞ்சமாக விரிவதனால உபாதியை பொறுத்து மாறுபட்டு காணப்படுகிறது. அதுதான் மனோபாவம். நான் சொன்னேன் நேற்று அந்த வகுப்பு எடுக்கும்போது சொன்னேன். அது தனித்த மனம், வியஷ்டி மனம். அதாவது என்னுடைய மனம் எப்படி இருக்குது அது மாதிரி உங்க மனம் இருக்காது. உங்க மனம் போல இன்னொருத்தருடைய மனம் இருக்காது. ஏன்னா அவரவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி மனம் விரியுது. அப்ப நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி உலகமும் விரியுது. ஏன்னா நாம எந்த மாதிரி விஷயங்களை உள்ள வச்சுக்கிட்டு இருக்கோமோ அந்த மனப்பான்மையில தானே உலகத்தை பார்ப்போம். அப்ப அது மாதிரி நமக்கு பார்க்கறதெல்லாம் உலகத்துல இப்படி எல்லாம் மாறி மாறி தெரிவதற்கு காரணம் என்ன? நம்முடைய மனசே தானே காரணம். இதுக்கு தானே நான் குழந்தை மனம், சராசரி அஞ்ஞானி மனம், ஞானியின் மனம் அப்படிங்கிற உதாரணத்தெல்லாம் நேற்றைய வகுப்புல பார்த்தோம். அப்ப அந்த மாதிரி அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது ஒரு தீயவனுடைய மனம் எப்படி இருக்கும்? கெட்ட புத்தியில இருந்துகிட்டு இருக்கும். எதை பார்த்தாலும் ஒரு தீய விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருப்பான். அவனுடைய மனம் அந்த கீழ் நிலையிலேயே இருக்கிறதுனால அவனுக்கு உலகமே கெட்ட உலகமாக தெரியும். அவன் எங்க பார்த்தாலும் ஒரு தப்பான கண்ணோட்டத்துல, தவறான கண்ணோட்டத்துல தான் இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆனா நல்லவர்களுடைய மனம் எப்படி இருக்கும்? எங்க பார்த்தாலும் எல்லாம் ஆனந்தமாக இருப்பதாக எல்லோரும் நல்லவர்களாக தெரியும். அப்ப நாம உள்ள எப்படி விதைச்சிருக்கிறோமோ அது வெளியே பட்டுக்கிட்டு இருக்கு. அதுதான் இங்க விஷயம். அப்ப அந்த மாதிரி இந்த மனோபாவம் அவரவர்கள் மனப்பான்மையை சார்ந்தது அப்படிங்கறத நன்றாக புரிந்து கொண்டா, இங்க ஆன்மா, அறிவு, பிரம்மம் என்பது ஒவ்வொரு ஜீவாத்மாவினிடத்திலும் பலவாறாக காணப்படுவதற்கு காரணம் அந்த மனதில் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களே தான் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அந்த ஆன்மாவோ அதில் சம்பந்தப்படாமல் தன்னில் தானாய் தனித்துவமாய் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அறிவு எதிலும் சம்பந்தப்படாமல் தன்னில் தானாய் தனித்துவமாய் இருந்து கொண்டிருக்கின்றதுங்கிறத இந்த பாடத்திட்டம் நமக்கு இங்க சொல்ல வருது. அப்ப ஜீவாத்மாக்களிடையே வெளிப்படையான வேறுபாடுகள் இருப்பது ஜீவாத்மாவோடு சேர்ந்துள்ள உபாதிகளில் காணப்படும் வேறுபாடுகளால் மட்டுமே. இந்த உபாதிகளில் இருந்து அதற்கு ஆதாரமாக இருக்கின்ற ஆத்மாவை நீக்கிவிட்டால் உபாதிகளும் மித்யாவாகிவிடும் அப்படின்னு இங்க சுட்டி காட்டுது. அப்ப நம்ம ஒவ்வொரு உபாதிக்குள்ளேயும் அந்த ஆன்மா அறிவு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதுனால நான் ஒரு மாதிரி இருக்கிறேன், நீங்க ஒரு மாதிரி இருக்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த ஆத்மாவை நீக்கி விடும்போது இங்க உபாதி என்ன ஆயிடுது? மித்யாவாக மாறிவிடுகிறது. அப்ப இங்க உபாதிங்கிற ஒரு விஷயமே இல்லை. அதனாலதான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் என்ன சொல்றாரு? நான் ஜீவ ஜகத்துக்களில் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இங்க ஜீவம் ஜகத் அப்படின்னு இருந்தா தானே நான் இருக்கிறேன்னு சொல்ல முடியும். இங்க அது மாதிரி ஒண்ணு இல்லவே இல்லை. இந்த புரிதல் வந்துவிட்டா இந்த ஒட்டுமொத்த உலகமும் மித்யாவாகிடுது. பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா அப்படிங்கிற மகா வாக்கிய உபதேசத்தை இங்கு புரிய வைக்கப்படுகிறது. அப்ப இந்த ஒற்றுமையை பானை மற்றும் ஆகாசம் உதாரண விளக்கத்திலிருந்து காண முடிகின்றது. அப்ப உபாதிகள் இல்லாத பிரம்மம் மகா ஆகாசத்திற்கும், உடலில் உள்ள ஜீவாத்மா பானைக்குள் உள்ள ஆகாசத்திற்கும் ஒத்திருக்கும் போது பானையில் உள்ள ஆகாசத்தை மகா ஆகாசத்திலிருந்து வேறுபடுத்தி பார்க்க முடியாது. அப்ப பிரம்மத்திற்கும் ஜீவாத்மாவிற்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இந்த பானை ஆகாச உதாரணத்தை வைத்துக்கொண்டே ஜீவ பிரம்ம உறவை பற்றிய பல உண்மைகள் இங்கு குறிப்பிடப்படுகிறது. அப்ப அந்த உண்மைகளை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா என்ன சொல்லுதுன்னா, இப்ப பானை என்ற உபாதியை நீக்கிவிட்டு அதற்கு உள்ளே உள்ள ஆகாசத்தை மட்டும் பார்க்கும்போது அது பானைக்கு வெளியே இருப்பதாக உணரப்படுகின்ற மகா ஆகாசத்தோடு கலந்து விடுகிறது. அதே போல ஜீவனை அதனுடைய உபாதிகளை நீக்கிவிட்டு பார்த்தால் அது பிரம்மத்தோடு ஒன்றாகி விடுகிறது. அப்ப இந்த மாதிரி நீக்கிவிட்டு பார்க்கின்ற பொழுது அது பிரம்மத்திற்கு வேறாக இல்லை என்ற உண்மை நமக்கு புரியப்படும் போது நமக்கு சம்சார விடுதலை
கிடைக்கப்படுகிறது. ஏன்னா இங்க பிறப்பு இறப்புங்கிற விஷயத்துல இருந்து நம்ம வெளிப்பட்டு விடுகிறோம். ஏன்னா இங்க பிறப்பு இறப்புங்கிறது எப்படி உண்டாகுது? அஞ்ஞானத்தினால உண்டாகின்றது. அறிவு வந்து விட்டா இங்க பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லைங்கிறது புரிய வந்துடுது. அடுத்தது 2வதா அதுக்கு இன்னொரு விளக்கம் கொடுக்குது. இப்ப பானை வந்து புகை தூசிகளோடு கூடியதாக இருந்தாலும் அதற்குள் இருக்கின்ற ஆகாசம் இவைகளால் பாதிக்கப்படாததாகவே இருக்கும். ஏன்னா இப்ப பானைக்குள்ள அழுக்கு இருக்குது அல்லது புகை இருக்குது அப்படின்னா ஆகாசம் அதுக்குள்ள வந்து நுழைஞ்சிடுச்சு, அப்ப அதுவும் அழுக்காயிடுச்சு, புகை படிஞ்சிடுச்சுன்னு சொல்ல முடியுமான்னா அப்படி சொல்ல முடியாது. ஆகாசம் அந்த அழுக்கினாலோ புகையினாலோ பாதிக்கப்படுவதில்லை. அதுபோல ஜீவனின் உபாதி இன்பத் துன்பங்களால் பாதிக்கப்பட்டாலும் அதற்குள் இருக்கின்ற ஆத்மா இவைகளால் பாதிக்கப்படுவது இல்லை. அந்த மாதிரி புரிந்து கொள்ளணும். அதுதான் இங்க சொல்ல வராங்க. அப்புறம் மேலும் சொல்றாங்க, பானை விதவிதமாக இருந்தாலும் வெவ்வேறு அளவுடையதாக இருந்தாலும் அதற்குள் இருக்கின்ற ஆகாசம் மாற்றம் அடையாமல் இருக்கிறது. அது போலவே ஜீவர்கள் விதவிதமாக தோன்றினாலும் வெவ்வேறு பெயருடையதாக இருந்தாலும் அவர்களுக்குள் இருக்கின்ற ஆத்மா ஒன்றாகவே இருக்கிறது. மீண்டும் சொல்றாங்க, பானைக்குள் இருக்கின்ற ஆகாசம் மகா ஆகாசத்தின் ஒரு பகுதியாகவோ உருமாற்றம் அடைந்த மகா ஆகாசம் என்றோ கூற முடியாது. அதுபோல ஜீவாத்மா பிரம்மத்தின் ஒரு பகுதியோ அல்லது மாற்றி அமைக்கப்பட்ட வடிவமாகவோ இருக்க முடியாது. மீண்டும் சொல்றாங்க, குழந்தைகளுக்கு ஆகாசம் அழுக்கு படிந்திருப்பதை போல தோன்றுவது போல அஞ்ஞானிகளுக்கு ஆத்மா வரையறுக்கப்பட்டதாக அவர்களது மனோபாவங்களால் பாதிக்கப்பட்டதாக தோன்றுகின்றது. அடுத்தது சொல்றாரு, ஒரு பொருள் இருக்கும்போது அல்லது அழிக்கப்படும் போது அதனுள் இருக்கும் ஆகாசம் எந்த மாற்றத்தையும் அடையாது. அது போலவே ஒரு உடல் செல்லும் போது அல்லது வரும்போது உள்ளிருக்கும் ஆத்மா எந்த மாற்றத்தையும் அடையாது. அப்ப அதன்படி ஜீவாத்மா பிரம்மத்துடன் ஒன்றாக இருந்தாலும் அல்லது உபாதிகளால் வேறுபட்டது போல் இருந்தாலும் பிறக்கவோ அல்லது இறக்கவோ இல்லை. ஏனெனில் பிறப்பும் இறப்பும் உடலுக்கு மட்டுமே உரியது. எனவே ஜீவன் பிறக்கிறது இறக்கிறது என்று சொல்வது அர்த்தமற்றது. அப்ப ஜீவர்கள் கனவில் காணப்படுவது அல்லது வித்தைக்காரனின் கலையால், அதாவது மாயா வித்தைக்காரன் இருக்கான் இல்லையா, ஜால வித்தைக்காரனின் வித்தையினால் தோற்றப்படுகின்ற விஷயங்களைப் போல இங்கு செயற்கையாக ஒரு தொப்பிலிருந்து ஒரு முயலை கொண்டு வந்து ஒரு மாயாவி நமக்கு கண்ணு முன்னாடி காட்டுறான். அப்புறம் நாமளே கனவு காணும் போது ஒரு உலகத்தை படைத்துக் கொண்டு அந்த கனவு உலகத்தை உண்மை போல நம்புறோம். ஏன்னா மாயா வித்தையும் நம்ம நம்புறோம். ஒரு முயல் தொப்பிக்குள்ள வந்துருச்சு நம்ம நம்புறோம். கனவு நமக்கு உண்மையாகவே இருப்பது போல நம்புறோம். ஆனா அதெல்லாம் செயற்கையான விஷயங்கள், ஒரு கற்பனை என்பது போல உண்மையில் இந்த ஜீவனும் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை. தோன்றி மறைவதாக இருப்பதெல்லாம் ஒரு கற்பிதம். அதனாலதான் இதை மித்யா அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. எனவே ஜீவர்கள் அனைவரும் பிறப்பு மற்றும் இறப்பு இல்லாதவர்கள். மேலும் அவர்கள் பிறப்பதாகவும் இறப்பதாகவும் கூறப்படுவது மாயையால் மட்டுமே. இதனால் ஜீவனுக்கு பிறப்போ அல்லது வேறு எந்த மாற்றமோ ஏற்படுவது இல்லை. மறுபுறம் இந்த மாற்றங்களுக்கு உள்ளான மனம் மட்டுமே அவை ஆத்மாவுடன் தொடர்புடையதாக தோன்றுகின்றது. ஜீவாத்மாக்கள் மனத்துடன் தொடர்பு கொண்டு மனத்துடன் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் போது மட்டும்தான் அவை தங்களுக்குள் மாறாதவையாக இருந்தாலும் பிறப்பதாக தோன்றுகின்றது. அப்ப இது பூரா மனதினுடைய ஒரு மாயா விளையாட்டு என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அடுத்தது மாயாவும் அதனுடைய செயலும். இப்ப மாயாங்கிற விஷயத்துக்குள்ள வந்துட்டாரு. இப்ப இந்த ரிஷி வந்து இவ்வளவு விஷயங்களும் அந்த மாயைத்தன்மையினால தான் நம்ம மனம் கற்பித்துக் கொண்டதுனால தான் இவ்வளவு விஷயங்களும் படைக்கப்பட்டு அனுபவமாக்கப்பட்டு பலவாறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு. அடுத்தது 15வது ஸ்லோகத்துல மாயாவை பற்றியும் அதனுடைய செயலை பற்றியும் சொல்ல இருக்கின்றார். அது நேரம் கருதி நம்ம நாளை வகுப்புல பார்க்கலாம். அப்ப இன்றைய வகுப்பை நம்ம இந்த 14வது ஸ்லோகத்தோட நிறைவு செய்யலாம். நன்றி. ஓம் தத்சத்.